ஐயா அபுகா அபுகா ஜனார்த்தனுக்கு பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். இந்த தடவை அந்த தங்க சிலை என் கையில இருந்து தப்பிச்சிருச்சு, ஆனா அடுத்த தடவை அதை நான் விட மாட்டேன். வந்துட்டீங்களா? இந்த பெரிய பாறாங்கல்ல உடனே உடைச்சு போடுங்க, ஏன்னா உள்ள போறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. இது உடையவே மாட்டேங்குது, ரொம்ப பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன பண்ணலாம்? பாஸ், அந்த ஹோலை பாருங்க. அந்த ஹோல் வழியா யாராவது உள்ள போனாங்கன்னா அந்த லிவர் ஆன் பண்ணி இந்த கல்லை சுலபமா தள்ளிடலாம். அற்புதம், நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்க. ஆனா அந்த சின்ன ஹோல்ல இருந்து பெரியவங்களால முடியாது, சின்ன பசங்க தான் போக முடியும். வாங்க, நாம அதுக்கேத்த மாதிரி சின்ன பசங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். எங்க கூட வா. ஏய், எங்க போற? காப்பாத்துங்க, காப்பாத்து சிவா. சிவா 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 சிவா. திரும்பி போயிடுங்க அங்கிள். இந்த சின்ன பையனையும் பிடிச்சு கூட்டிட்டு போலாம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எழுந்துரு, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதா நல்லது. வா ஓடு. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கினீங்களா? சரி, நாம யாரையும் வற்புறுத்தவே கூடாது. இனிமே நாம புத்தியை பயன்படுத்தணும். அங்க பாருங்க, 2 பசங்க வராங்க. நான் இப்ப போடுற திட்டத்தை மட்டும் பாருங்க, அவங்களே சந்தோஷமா என் பின்னாடி ஓடி வருவாங்க. நில்லுங்க நில்லுங்க பசங்களா. சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? பசங்களா, நாங்க ஜங்கிள் பாய்ன்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்துல நாங்க மெயின் லீடிங்ல நடிக்கிறதுக்கு சின்ன பசங்கள ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால அந்த மாதிரி பையன் யாராவது இருந்தா சொல்ல முடியுமா பசங்களா? அதாவது ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி. அங்கிள், அப்பனா நீங்க தேடவே தேவையில்லை. நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர். எங்க கிராமத்துல என்னை எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா? என் நடிப்பை பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் பெரியவனானதும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க அங்கிள். அப்படின்னா ஏதாவது ஒன்ன கொஞ்சம் நடிச்சு காட்டேன்ப்பா. ஓ அங்கிள், கண்டிப்பா நான் செய்றேன். இப்போ என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சப்பா? எமோஷனலா சேஞ்ச் பண்ணி நடிச்சு காமிச்சேன் அங்கிள். ஆக்டிங்ல எமோஷனல் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க ரசிப்பீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல, என்னால ஒவ்வொரு நொடியில ஒவ்வொரு எமோஷனலா சேஞ்ச் பண்ணி காட்ட முடியும் அங்கிள். சிரிக்கும் போது அழுவேன், அழும் போது தும்மல் வர வைப்பேன். இப்ப சொல்லுங்க அங்கிள், நான் ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டர் தானே? புரியுதுப்பா, புரியுது. நீ கண்டிப்பா எனக்கு உதவியா இருப்ப. சரி, சீக்கிரம் வா, ஆடிஷனுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நீ தான் ஜங்கிள் பாய். அப்புறம் நகரத்துல இருக்கிற ஒரு பையன் தான் உன்னோட நண்பன். வேணும்னா நீ இவனையும் உன் கூட சேர்த்து கூட்டிட்டு வரலாம். அப்படியே இவனுக்கும் ஆடிஷன் முடிஞ்சிரும். ரொம்ப நன்றி அங்கிள். இங்க பாருங்க பசங்களா, இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் கேமராஸ் வச்சிருக்கோம். ஆதி, நீ கேவ்ல அந்த ஹோல்ல இருந்து உள்ள போகணும். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாறையை தள்ளுறதுக்கு உள்ள ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை நீ டவுன் பண்ணி
அந்த பாறாங்கல்ல பக்கத்துல தள்ளணும். அப்புறம் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சு ஹலோன்னு சொல்லணும். ஸ்மைல் கொடுக்கும்போது உன்னோட பெஸ்டா கொடு, ஏன்னா சிரிப்புக்கும் ஆடிஷன் இருக்கும். சரியா? ஒரு தடவை ஸ்மைல் பண்ணி காட்டு பாப்போம். அற்புதம். சரி போ. அப்புறம் இன்னொரு விஷயம், உள்ள எல்லா பக்கமும் கேமரா வச்சிருக்கோம். ஆக்டிங் மட்டும் பலமா இருக்கணும். எஸ் அங்கிள், புரிஞ்சது எனக்கு. இதெல்லாம் எனக்கு ஜூஜிபி மாதிரி. ஹலோ. அங்க காட்டு மனிதர்கள் கூட இருப்பாங்க, அவங்களும் நடிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடணும். அவங்க கையில மாட்டவே கூடாது. ஒருவேளை நீ அவங்க கிட்ட மாட்டினா அப்புறம் நீ ஆடிஷன்ல ஃபெயில் ஆயிடுவ, புரிஞ்சுக்க. ஓகேவா? ஓகே சார். அங்கிள் ஹலோ. ஹலோ. அங்கிள் ஏதோ உள்ள லிவர் இருக்குன்னு சொன்னாரே, ஆனா இங்க எந்த லிவரையும் காணுமே. நாம 2 பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருந்து எப்படி வெளியே போவோம்? ஆதி, அங்கிளுக்கு போன் பண்ணி கேளு அந்த லிவர் எங்க இருக்குன்னு. நான் தான் அவர் போன் நம்பரே வாங்கலையே. போச்சிடும். அப்பனா உடனே சிவாக்கு போன் பண்ணு. ஹலோ சிவா, சீக்கிரமா வா. நானும் யோடியும் இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். என்னது ஆக்டிங் ஆடிஷனா? ஓகே ஓகே, டோன்ட் வரி, நான் உடனே அங்க வரேன். ரேவா, ஆதி யோடியும் ஜங்கல்ல மாட்டிக்கிட்டாங்களா? எனக்கு என்னமோ இவங்க எல்லாரையும் பார்த்தா இவங்க எல்லாம் இங்க ஷூட்டிங் பண்ண வந்தவங்க மாதிரி தெரியல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா, நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். ஜனார்த்தனனுக்கு எப்பவும் பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். நல்லா கேளுங்க, அந்த பாறாங்கல் அந்த பையன் உள்ள இருந்து தள்ளினதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்க கன்ஸை எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுங்க. வழியில யாரு வந்தாலும் சரி அவங்கள நீங்க சுட்டு தள்ளிடுங்க. ஓகே? ஜனார்த்தனனுக்கு பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா அந்த தங்க சிலை மட்டும் எனக்கு வேணும். ஓஹோ, அப்படின்னா இவங்களோட பிலிம் இதானா? ரேவா, இவங்க ஆக்டிங்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க. நான் இப்பவே ஆதிக்கு போன் பண்றேன். ஆதி, நீங்க எங்க இருக்கீங்க? சிவா, அப்ப நீங்க வந்துட்டியா? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க உள்ள ஒரு பெரிய ராக் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இங்க ஸ்பைடர்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெரிய பெரிய பல்லியும் இருக்கு. சீக்கிரம் எங்களை காப்பாத்து சிவா, நாங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். சிவா, அது அங்க இருக்காங்க. ஆதி, யோடி, சிவா 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 சிவா. ஆதி, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. நீங்க இங்க எப்படி வந்து மாட்டீங்க? சிவா, டைரக்டர் அங்கிள் வந்து ஜங்கிள் பாய்ன்ற படத்துக்கு லீட் ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணாரு. யோடிக்கு நகரத்துல இருந்து வந்திருக்கிற என்னோட நண்பர் மாதிரி செலக்ட் பண்ணாரு. உங்க 2 பேரும் கூட ஏதாவது ரோல் வாங்கி கொடுத்துடுறேன். சீக்கிரமா வாங்க, லிவரை டவுன் பண்ணி அந்த கல்லை தள்ளணும். ஆதி, அவங்களா? அதோ பாருங்க, அடிங்க அடிங்க.
எப்படி இருக்கு? ஆதி, உனக்கு மூளைகில குழம்பிடுச்சா இல்ல மூளைய உங்க ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டியா? இங்க சிவா சண்டை போட்டுட்டு இருக்கான், நீ என்னடானா உன்னோட நடிப்பை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. ஒண்ணா ஆதி, வெளியே உனக்காக எந்த டைரக்டரும் வெயிட் பண்ணல. அதோட இந்த இடம் ஒன்றும் ஃபிலிம் செட்லாம் இல்ல. இங்க ஏதோ ஒரு கோல்டன் ஸ்டாச்சு இருக்கு, அதை எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தான் நீ வந்து மாட்டிக்கிட்ட. என்ன அவங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்களா? சரி விடு, நம்ம லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். ஹலோ லட்டு சிங் சார், உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன சிவா, உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதா? ஆமா லட்டு சிங் சார், நாங்க இங்க ஜங்கல்ல ஒரு கேவுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஏதாவது பண்ணுங்க. சிவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உடனே வரேன். அதோட யாருக்கும் தெரியாம நீங்களும் சீக்கிரமா இங்க வந்துருங்க லட்டு சிங் சார். ஓகே சிவா, நான் அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வரேன். அந்த ரவுடி பசங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஓகே, வரேன். பாரு, சிவா அங்க பாரு, அதோ. बर्फू कर देखो, बर्फर खारो, बर्फर खारो। யோ கான்ஸ்டபிள், இவங்க கிட்ட சொல்லியா நான் தினமும் குளிப்பேன். இதுக்கு தேவையில்லாம இப்ப சுடுதண்ணி வைக்கிறாங்க. சார், உங்களை குளிக்க வைக்க இல்லைங்க சார், உங்களை வேக வச்சு சமைச்சு சாப்பிட போறாங்க சார். அவங்க சாப்பிடவா? சிவா, உடனே வந்து எங்களை காப்பாத்து. நான் போய் எல்லாரையும் தசை திருப்புறேன். நீங்க போய் லட்டு சிங் சாரை காப்பாத்துங்க. ஓகே சிவா. ஏய், முடிஞ்சா வந்து என்ன புடிங்க. बर्फर खारो, बर्फर खारो। சிவா எங்க? சிவா, दरबारकू कमागारजे, दरबारकू कमागारजे, दरबारन्ये बाजार बाकाते। என்ன என்ன சொல்றீங்க? அவரு தேங்க்ஸ் சொல்றாரு. சிர்ஃபார் காஃபுலுதி லாஃபுலுஃபு தமாத்தோ தோ தோமாத்தே துமா சிர்மானோ தர்மத்தோ தர்மத்தோ உன்ஃபார்கோ கின்ஃபார்கோ அன்ஃபார்கோ மன்ஃபார்கோ ஹர்ஃபோ கார்ஃபோ. சிவா இப்ப என்ன சொன்ன? எங்க கிட்ட இருக்கிற தங்க சிலையை யாரோ சில பேர் கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களா, அதை பாதுகாக்கணும்னு சொன்னா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், ஆனா பேச மாட்டோம். வாங்க, அவங்கள பிடிக்கல வாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல நம்ம ஆதிக்கு ஆக்டிங் சான்ஸ் கொடுக்க போறோம். ஹலோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்காக. அது மட்டும் இல்ல, ஒரு அழகான தங்க சிலையை எடுத்துட்டு சில காட்டு மனுஷங்க குகைக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அவங்க பின்னாடியே போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஆனா அவங்க யாரும் என்ன பார்க்கவே இல்ல. ஹலோ, சரி, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அங்கிள்? ஓ, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சீக்கிரம் வா, அந்த தங்க சிலை எங்க இருக்கு? அங்கேயே போய் நாம கேமராவை வைக்கலாம். நீ ரோலுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்ட. தேங்க் யூ அங்கிள், ப்ளீஸ் ஃபாலோ மீ.
உங்களோட ஷூட்டிங்கை நாம இங்கேயே முடிச்சிடலாமா? லட்டு சிங் சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஜனார்தனனுக்கு என்னைக்கும் பணத்து மேல ஆசை இல்ல, ஆனா இந்த தங்க சிலை கண்டிப்பா எனக்கு வேணும். முதல்ல உங்க கையில இருக்கிற அம்பு ஆயுதங்கள் எல்லாம் கீழே போடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற கன்ஸ் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க எதுக்காக திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க தங்க சிலை எங்க இருந்து திருடிட்டுல போறோம்? அது வந்து அங்கிள், இவங்க கிட்ட இந்த கோல்டன் ஸ்டாச்சு வந்ததுல இருந்தே இவங்களுக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கா. ஆனா இனிமே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுல்ல, அதனாலதான் இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா. இந்த ஸ்டாச்சுவை யாராவது வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களா. பாருப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. இப்ப இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நாமளும் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா போகலாம். என்ன பண்றீங்க பசங்களா? நீங்க எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டீங்க. அந்த கன்ஸ் அந்த பையன்கிட்ட இருந்து புடுங்குங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஒரு சின்ன பையன் கிட்ட நான் தோத்து போக கூடாது. ஒரு சின்ன பையனால நான் போட்ட இவ்வளவு பெரிய திட்டம் வீணாக கூடாது. நான் கண்ட இத்தனை நாள் கனவு ஒரு சின்ன பையனால கேட்டு போக கூடாது. நீ என்ன எண்ணிக்கிட்டு இருக்க? 3 தடவை பையன்னு சொல்லிருக்கீங்க. நான் சொன்னது 3 தடவைன்னே வச்சுக்கலாம். ஆனா நீ என்ன 30 தடவை எட்டி உதைச்சிட்ட. சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நீங்க முதல்ல இருந்து 3 தடவை பையன்னு சொல்லுங்க. நான் உங்களை 3 தடவை மட்டும்தான் அடிப்பேன். எனக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லைன்னு நினைக்கிறியா? எப்போ பார்த்தாலும் இந்த பையன்கிட்ட என்னால அடி வாங்க முடியாது. லட்டு சிங் சார், என்ன ஜெயில போட்டுருங்க. சிவா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா. அபூர்ஜி